வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிசம்பர் 12ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். 12-12க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான். 12-12-24க்கானது. ஸோ எப்பவும் போல நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ற முன்னாடி நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு தான் இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போவோம். அந்த வகையில நேத்து கிளாஸ்ல பார்த்த டிசம்பர் 11ஓட கரண்ட் அஃபேர்ஸை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. உங்களுக்கும் வந்து ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். சோ நமக்கு பாத்தீங்க அப்படின்னா இலக்கிய மறுமலர்ச்சி தினமாட்டு வந்து யாருடைய பிறந்த நாளை கொண்டாட போறாங்க அப்படின்னா உவே சாமிநாதர் அவர்கள். அடுத்த கேள்வி நமக்கு வந்து தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றத்தினுடைய தலைவர் சேர்மனாக யாரை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா வாகை சந்திரசேகர். அடுத்த கேள்வி பீமா சகி திட்டம் வந்து பீமா சகி யோஜனா எங்க லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஹரியானா மாநிலம் பானிபட்ல. அடுத்த கேள்வி நமக்கு உர்ஜா வீர் ஸ்கீம், இந்த உர்ஜா வீர் திட்டம் எந்த மாநிலத்துல தொடங்கப்பட்ட திட்டம் அப்படின்னா ஆந்திர பிரதேசம்ல. அடுத்த கேள்வி நமக்கு வந்து இந்தியாவிலே முதல்ல இந்த இன்டகிரேட்டட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிட்டி கம் லேர்னிங் சென்டர், ஒருங்கிணைந்த கழிவு மேலாண்மை நகரம் மற்றும் கற்றல் மையம் எங்க நிறுவப்பட்டது அப்படின்னா நமக்கு கோரக்பூர் உத்தரப்பிரதேஷ்ல. அதே மாதிரி விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு ஃபுல்லி இம்ப்ளிமெண்ட் ஜெம் சிஸ்டம், இந்தியாவில் ஜெம் முறையை முழுமையாக செயல்படுத்திய முதல் மாநிலம் எது அப்படின்னா நமக்கு உத்தரப்பிரதேசம். அடுத்த கேள்வி நமக்கு வந்து இந்தியா இணைய நிர்வாக மன்ற கூட்டம், இந்தியா இன்டர்நெட் கவர்னன்ஸ் போரம் 2024 எங்கு நடைபெற்றது அப்படின்னா நமக்கு நியூ டெல்லியில. அடுத்தது வந்து நம்ம சைன் லாங்குவேஜ்க்காக சைகை மொழிக்காகவே தனியாட்டு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. சேனலுடைய நேம் பாத்தீங்க அப்படின்னா சேனல் 31 அப்படிங்கிறது. அடுத்த கேள்வி இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஹைப்பர் லூப் டெஸ்ட் ட்ராக், ஹைப்பர் லூப் சோதனை பாதை எங்க அமைக்கப்பட்டது அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ்னாலதான் இது அமைக்கப்பட்டது. உலகிலேயே மிகப்பெரிய தங்க கட்டி கோல்டு பார் எங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னா துபாயில 300 கிலோ அப்படின்னு பார்த்தோம். யுனிசெஃப் தினம் அப்படிங்கிறது வந்து என்னை கொண்டாடப்படுது அப்படின்னா நேத்து டிசம்பர் 11. இந்த நாள் இந்த தினத்துக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா லிசன் டு த ஃபியூச்சர். ஓகேவா, எதிர்காலத்தை கேளுங்கள், அதாவது எதிர்காலத்தை கவனியுங்கள், எதிர்காலத்தை கவனியுங்கள் அப்படிங்கறதா இந்த இந்த நாளுடைய கருப்பொருள் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போயிடலாம் மக்களே. டிசம்பர் 12ஆம் தேதி. சோ 12ஆம் தேதின்னு சொன்னோடனே இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரோடைய பிறந்த தினமா? ஓகே, டன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம் மக்களே. தமிழ்நாடு நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடுல ஒருத்தர் இருக்காரு, இவரை யாருன்னு நமக்கு தெரியல. இந்த சைடுல இருக்காரு, இவர் வந்து உலகம் அறிந்தவர் பெரியார். ஓகேவா, சோ அதாவது பெரியார் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லுவோமா? சோ அவருடைய பெயர்ல அந்த வைக்கம் அப்படிங்கறதுக்கு இதை வச்சு வைக்கம் விருது அப்படிங்கறது நம்மளுடைய தமிழ்நாடு அரசுல கொடுக்குறாங்க. ஓகேவா, வைக்கம் விருது அப்படிங்கிறது. அந்த வைக்கம் விருதை இந்த வருஷம் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இன்னா இருக்காருல இவர் தான். பார்க்க வந்து நம்ம ஊர் ஆள் மாதிரி இல்லையே, ஏதோ வேற ஊர் ஆள் மாதிரி எல்லாம் இருக்காரு அப்படின்னா வேற ஊர் ஆளு தான். உள்ள போய் இந்த அவார்ட்னா என்ன, யாரு கொடுப்பாங்க, இந்த அவார்டு வாங்கினது யாரு அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேவா, சோ கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ஹூ ஒன் த வைக்கம் அவார்ட் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ் 2024, சமூக நீதிக்கான வைக்கம் விருது 2024 வென்றவர் யார் அப்படின்னா தேவனூரா மகாதேவா. தேவனூர மகாதேவா. முதல்ல இருந்து விருது பத்தி பாத்துடலாம் மக்களே. இந்த வைக்கம் விருது அப்படிங்கிறது யாருனால வழங்கப்படுது அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசுனால வழங்கக்கூடிய விருது தான். ஓகேவா, இந்த அவார்டு இப்படி ஒரு அவார்டு உருவாக்க போறோம் அப்படின்னு எப்ப அறிவிச்சாங்க அப்படின்னா 2023ல. இந்த வைக்கம் விருது வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள், அதாவது டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் பீப்புள் இருப்பாங்களா, டிப்ரெஸ் கிளாஸஸ், அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஏதாவது இந்த நல்லது செஞ்சாவோ இல்ல அவங்களுடைய கஷ்டங்களுக்கு குரல் கொடுத்தாவோ, அந்த மாதிரி யார் குரல் கொடுக்காங்களோ அது ஒரு தனி நபரா இருக்கலாம், இல்ல ஒரு அமைப்பா இருக்கலாம், ஒரு இண்டிவிஜுவலா இருக்கலாம், ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கலாம். அதுவும் முக்கியமா வந்து தமிழ்நாட்டை தமிழ்நாட்டுல இல்லாதவங்களா இருக்கணும். ஓகேவா, அதாவது வேற ஸ்டேட்ல இருந்துட்டு வேற ஸ்டேட்ல இருந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விருது தான் இந்த வைக்கம் விருது. சோ 2024க்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா கன்னட எழுத்தாளர். ஓகேவா, கன்னட எழுத்தாளர் தேவனூரா மகாதேவா. சோ இவர் வந்து ஒரு தலித் ஆக்டிவிஸ்டும் கூட மக்களே. அவருக்கு தான் இந்த விருது கிடைச்சிருக்கு. இந்த விருதுல பாத்தீங்க அப்படின்னா என்ன கொடுப்பாங்க அப்படின்னா 5 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. ஓகேவா, 5 லட்சம் ரூபாய், ஒரு மெடல், ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்றேன், வைக்கம் விருது வந்து தமிழ்நாட்டுல இருக்கவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. வெளி மாநிலத்துல இருந்து அங்க, அதாவது வெளி மாநிலத்துல இருந்து தமிழ்நாட்டுல உள்ளவங்களுக்கு பண்ணணும்னு அவசியம் இல்ல. வெளி மாநிலத்துல இருந்து அங்க ஜென்ரலா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியது, அவங்களுக்காக அவங்களுக்கு அவங்களுடைய உரிமைகளை பேசக்கூடிய அந்த ஒரு தனி நபரோ அல்லது ஒரு அமைப்புக்கோ கொடுக்கக்கூடிய விருது தான் வைக்கம் விருது. ஓகேவா, சோ நெக்ஸ்ட் வேற கொஞ்சம் பேர் இருக்காங்க. இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு பாத்திரலாம். இந்த ஷாஜி கருண் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய
மலையாள நடிகர். ஓகேவா? சோ இவருக்கு வந்து ஜேசி டேனியல் விருது அப்படிங்கிற ஒரு விருது வழங்கப்பட்டிருக்கு. இந்த ஜேசி டேனியல் விருது யார் வழங்குறாங்க அப்படின்னா, கேரள அரசு வழங்கக்கூடிய விருது தான் இந்த ஜேசி டேனியல் விருது மக்களே. அதாவது அ அ அ நம்ம சினிமா துறையில அதாவது மலையாளம் சினிமால குடுக்கக்கூடிய உயர்ந்த விருது. அதாவது வாழ்நாள் சாதனையாளர் விருது. ஓகேவா? சோ கேரளால மலையாளம் பிலிம் இண்டஸ்ட்ரியில குடுக்கக்கூடிய லைஃப் டைம் அச்சீவ்மென்ட் அவார்ட் தான் ஜேசி டேனியல் அவார்ட். அது யாருக்கு குடுத்திருக்காங்க அப்படின்னா, ஷாஜி கருணுக்கு. எஸ்.எம். கிருஷ்ணா வந்து 2 நாள் முன்னாடி இறந்து போயிட்டார் மக்களே. இந்த எஸ்.எம். கிருஷ்ணா பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய ஆள். ஓகேவா? அதாவது கர்நாடகாவுடைய முதல்வரா இருந்தவரு. அதே மாரி வந்து மகாராஷ்டிராவுடைய கவர்னரா இருந்தவரு. அதே மாரி நம்ம இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரா கூட கொஞ்ச நாள் இருந்திருக்காரு மக்களே. இந்த எஸ்.எம். கிருஷ்ணா அவர்கள். சோ கேள்வி கேட்கலாம். சமீபத்தில எஸ்.எம். கிருஷ்ணா அப்படிங்கிற ஒருத்தர் இறந்துட்டாரு. அவர் எந்த மாநிலத்தினுடைய முதல்வரா இருந்தாருன்னு கேட்டாங்க அப்படின்னா, கர்நாடகான்னு எழுதணும். யுமா வாசுகி நம்ம பழைய கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். அதாவது நம்ம சாகித்ய அகாடமி பால் புரஸ்கார் விருது இவங்களுக்கு தான் குடுத்திருப்பாங்க. யுமா வாசுகி அவர்களுக்கு. சோ இவர் வந்து இந்த தன்வியின் பிறந்த நாள் அப்படின்னு ஒரு அ அவருடைய அந்த படைப்புக்காக தான் இந்த பால் சாகித்ய அதாவது சாகித்ய அகாடமி பால் புரஸ்கார் விருது வழங்கப்பட்டிருக்கும். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து, அ ஒரு சின்னதா 2 அண்ண கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாமா? இது வந்து ஒரு பதக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு பதக்கம். இது வந்து ஒரு நீல ஒரு ப்ளூ கலர் மணி மாரி இருக்கு. ஓகேவா? சோ இது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். In which archaeological excavation was the terracotta medal found? எந்த அகழ்வாராய்ச்சியில் சுடுமண்ணால் ஆன பதக்கம் கண்டெடுக்கப்பட்டது? நமக்கு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நம்ம தமிழ்நாட்டுல வந்து 8 இடங்கள்ல தோண்டிட்டு இருக்காங்க. அதாவது நம்மளுடைய நாகரீகம் வந்து எவ்வளவு பழமையானது அப்படிங்கிறத பார்க்கிறதுக்காக ஒரு 8 இடங்கள்ல அகழ்வாராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல சமீப காலமா இந்த வெம்பக்கோட்டை அப்படிங்கிற ரொம்ப ஃபேமஸான இது. இந்த வெம்பக்கோட்டை அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா, விருதுநகர் மாவட்டத்துல இருக்கு மக்களே. அங்க நெறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. சோ இப்ப நம்ம பார்த்தது இந்த சுடுமண்ணால் ஆன பதக்கமா இருக்கட்டும். கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முத்திரை அதாவது சுடுமண்ணால் ஆன முத்திரை, அதே மாரி வந்து விளக்கு, அதே மாரி வந்து இந்த காளை உருவம் அப்படிங்கிற மாரி ஒரு காளை சின்ன உருவமு, அதே மாரி தோசைக்கல்லு இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து இந்த வெம்பக்கோட்டையில கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த மாரி நமக்கு இதுல இருந்து நம்ம எப்படி கேள்வி வரும் அப்படின்னா, ஒரு விஷயத்த குடுத்துட்டு இது எங்க கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்கலாம். இல்ல அந்த அகழாய்வு தளத்த குடுத்துட்டு இது எந்த அ மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். கீழடி எல்லாருக்கும் தெரியும். கீழடி நமக்கு எங்க இருக்கு அப்படின்னா, சிவகங்கையில இருக்கக்கூடியது தான் கீழடி. மருங்கூர் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா, கடலூர் மாவட்டத்துல உள்ள அகழாய்வு தளம் தான் மருங்கூர். பொற்பனை கோட்டை அப்படிங்கிற இந்த அகழாய்வு தளம் எங்க இருக்கு அப்படின்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய அகழாய்வு தளம் தான் இந்த பொற்பனை கோட்டை அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம். சோ அடுத்து அப்படியே நம்ம வந்து நேஷனல் நியூஸ் தேசிய செய்திகள் போயிடலாம். தேசிய செய்திகள்ல பார்க்கலாம். என்ன சார் தேசிய செய்திகள்ல வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் மு.க. ஸ்டாலின் அவர்கள வச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். சோ அதாவது நம்ம ஊர்ல ஒரு ஸ்கீம அப்படி கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து யாரு வந்து காப்பி அடிச்சேன்னு சொல்லக்கூடாது. ஒரு இன்ஸ்பயர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே யாருன்னா குஜராத். ஓகேவா? குஜராத்ல ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க மக்களே. திட்டத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா, முக்கியமந்திரி பௌஷ்டிக் அல்பஹார் யோஜனா. முக்கியமந்திரி பௌஷ்டிக் அல்பஹார் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது அப்படின்னா குஜராத். இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஓகே சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது. சோ அது என்ன அப்படின்னா பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கக்கூடியது. இந்த குஜராத் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் இது பிரேக்ஃபாஸ்ட் தான். ஆனா வந்து இட்லி, பொங்கல் அந்த மாதிரிலாம் கிடையாது. சப்பாத்தி அப்படின்னு கொடுக்க கிடையாது. இது வந்து ஒரு மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம். அதாவது இப்ப பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைகள் வந்து கிளாஸ் கவனிக்கும் போது பசியோட கவனிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் குடுக்குறாங்க. சென்னா குடுக்குறாங்க. அதே மாரி ஷாடி அப்படிங்கிற அங்க அங்க உள்ள ஒரு ஸ்நாக்ஸ் மாரி. அதே மாரி மில்லட் நமக்கு இந்த இந்த திணைலாம் இருக்குல்ல, இந்த திணை மூலமா செய்யப்பட்ட ஸ்நாக்ஸ் எல்லாமே குடுக்குறாங்க. எப்போ அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்ல குடுக்குறாங்க. சோ பிரேக்ஃபாஸ்ட்ல வந்து நமக்கு வந்து ஸ்நாக்ஸ், சென்னா இந்த மாரிப்பட்ட விஷயங்கள்லாம் எந்த மாநிலத்தில முதல் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, குஜராத்ல அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே. சோ நம்மள பார்த்து வந்து முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் தமிழ்நாட பார்த்து அப்படியே முதல்ல யார் வந்து நம்மள பார்த்து அப்படியே காப்பி அடிச்சாங்க அப்படின்னா தெலுங்கானா. சோ தெலுங்கானா நம்மள பார்த்து அப்படியே பண்ணாங்க. அதாவது சில திட்டங்கள் அதாவது எப்பவுமே வந்து அதாவது நமக்கு சில பேர புடிக்காம இருக்கலாம். நமக்கு சில நேரம் டிஎம்கே பிடிக்காம இருக்கலாம். இல்ல ஏடிஎம்கே பிடிக்காம இருக்கலாம். ஆனா சில தலைவர்கள் வந்து ஒவ்வொரு அதாவது அவங்க பண்ண ஒரு விஷயமாவது நல்ல விஷயங்கள் ஒண்ணாவது இருக்கும்.
இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு இப்போ நிறைய பேருக்கு டிஎம்கே பிடிக்காம இருக்கலாம். ஆனா உண்மையிலே இந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல ஒரு திட்டம். ஓகேவா? சோ அதுக்கடுத்து இப்ப நிறைய பேருக்கு வந்து இபிஎஸ் பிடிக்காம இருக்கலாம். எடப்பாடி பழனிசாமிய பிடிக்காம இருக்கலாம். ஆனா அவரு கொண்டு வந்த ஒரு ஒரு ஆகச்சிறந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நீட்ல வந்து இடஒதுக்கீடு கொண்டு வந்தது. சோ அதாவது கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இன்னைக்கு வந்து மெடிக்கல் காலேஜ் போறாங்க அப்படின்னா, அதுல வந்து அந்த நீட் ரிசர்வேஷன் முக்கியம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயம் சொல்லிட்டு போலாம். ஒவ்வொருத்தங்கள்ட்டயும் உள்ள நல்லது மட்டும், அதாவது அரசியல்ல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலே நல்லதை மட்டும் பார்த்தாலே வாழ்க்கை அழகாக அமையும். ஓகேவா? சோ ஓகே, பூமர் இதெல்லாம் விட்டுறலாம். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க மக்களே. அந்த ரிப்போர்ட்ல வந்து இந்தியாலே வந்து வேலை வாய்ப்பு எந்த மாநிலத்துல செம ஜோரா இருக்கு, செம சூப்பரா இருக்கு, எந்த படிப்பு படிச்சா வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. சோ என்ன அப்படின்னு பார்க்கலாம். என்ன ரிப்போர்ட் அப்படின்னா, இந்தியா ஸ்கில்ஸ் ரிப்போர்ட், இந்திய திறன்கள் அறிக்கை. இது சிஐஐ, கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா? சோ இந்திய தொழிற்சாலை கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஓகேவா? சோ இவங்க தான் வந்து வேற ரெண்டு அமைப்புகள் கூட சேர்ந்து இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எம்ப்ளாயபிலிட்டி, அதாவது வேலை வாய்ப்பு வந்து எங்க வந்து பிரமாதமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முதலிடத்துல இருக்க மகாராஷ்டிரா. சோ மகாராஷ்டிரால தான் வந்து பிரமாதமா இருக்கு. 2வது எங்க அழகா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா டெல்லியில. 3வது எங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா கர்நாடகால. 4வது எங்க சொல்றாங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ்ல. நானும் தமிழ்நாட்டுல 5 வரைக்கும் இருக்குமான்னு பார்த்தேன். தமிழ்நாட்டுல இல்ல மக்களே. கேரளா தான் 5. ஓகேவா? சோ வந்து இந்த 5 மட்டும் பாருங்க. நம்ம தமிழ்நாடு வந்து எது வந்து 5க்கு கீழ இருக்கக்கூடியதுல நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் படிச்சுக்கணும்னு அவசியம் இல்ல. ஓகேவா? சோ அப்போ மகாராஷ்டிரா அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கு. சார் என்ன படிச்சா வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன்னு சொன்னீங்களே. இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் படிச்சா உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? முதல்ல மேனேஜ்மெண்ட், 2வது இன்ஜினியரிங் சொல்றாங்க. மேனேஜ்மெண்ட்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். அதாவது பிபிஏ, எம்பிஏ இதெல்லாம் படிச்சா வேலை வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்ல சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரிப்போர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது 2025ல கிட்டத்தட்ட 55% பேர் வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆண் பெண் தனித்தனியா பிரிச்சிருக்காங்க. ஆண்களுக்கான அந்த எம்ப்ளாயபிலிட்டி ரேட், வேலை வாய்ப்பு விகிதம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 53.5 மக்களே. பெண்களுக்கு 47.5 இருக்கு. இது வேற, இது வேற. ஓகேவா? இந்த ரெண்டுத்துக்குள்ள ஆவரேஜ் இது கிடையாது. இது வேற, இது வேற. இது ஆண்களுக்கு, இது பெண்களுக்கு, இது தனியா வேற. ஓகேவா? இது பிபிஏ. சோ மகாராஷ்டிரா, தெலுங்கானா, டெல்லி, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், கேரளா. தெலுங்கானான்னு சொல்லும்போது ஞாபகம் வருது. அதாவது யூத், அதாவது இளைஞர்கள் வேலை வாய்ப்பு வந்து எந்த மாநிலத்துல செம ஜோரா இருக்கு அப்படின்னா தெலுங்கானா அப்படிங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ எப்படி கேட்டாலும் ஆன்சர் நம்ம இந்த ரிப்போர்ட்ல இருந்து கேட்டா ஆன்சர் போட்டுடணும். ஓகேவா மக்களே? அடுத்த கேள்வி போயிடலாமா? சோ நெக்ஸ்ட் கேள்வி பாத்தீங்க அப்படின்னா, எல்லா ஃபேஸஸ்மே பாத்தீங்க அப்படின்னா பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். வடகிழக்கு மாநிலங்கள்ல உள்ள அந்த ஃபேஸஸ் தான் இருக்கு. ஓகேவா? சோ அதாவது வடகிழக்கு மாநிலங்கள்ல நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்ல அடிக்கடி நிறைய ஃபெஸ்டிவல் கொண்டு வருவாங்க. சோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஃபெஸ்டிவல் என்ன அப்படின்னா, ஈகிள் நெஸ்ட் பேர்ட் ஃபெஸ்டிவல். ஈகிள் நெஸ்ட் பறவை திருவிழா எங்க நடைபெற்றது அப்படின்னா அருணாச்சல் பிரதேசத்துல மக்களே. சோ அருணாச்சல் பிரதேசத்துல அதாவது நடைபெற்றதுல அடுத்த மாசம் நடைபெற போகுது. இப்ப அதுக்கான லோகோ எல்லாம் லான்ச் பண்ணியிருக்காரு அந்த அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பேம கந்து. சோ பேம கந்து அவர்கள் இதெல்லாம் லான்ச் பண்ணியிருக்காரு. அதனால இது செய்திகள்ல வந்துச்சு. ஓகேவா? சோ இது முக்கியம். நம்ம வந்து அருணாச்சல் பிரதேஷ் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். அதாவது அருணாச்சல் பிரதேசனுடைய அந்த மாநில விலங்கு, ஸ்டேட் அனிமல் என்னன்னு சொல்லுவோம், மித்துன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பெரிய காட்டெருமை மாதிரி இருக்கும் மித்துன் அப்படிங்கிறது. சோ மித்துன் அப்படின்னு சொன்னோடனே சின்ன விலங்கு இல்ல, அது பெரிய காட்டெருமை. அதுதான் அருணாச்சல் பிரதேசோட மாநில விலங்கு அப்படிங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம இந்த இது பார்த்தோம், ஞாபகம் இருக்கு. அதாவது மிஷன் அருண் ஹிம்வீர் அப்படிங்கிற திட்டம். அருண் ஹிம்வீர் திட்டம் அப்படிங்கிறதும் அருணாச்சல் பிரதேஷ்ல கொண்டு வந்ததுதான். அதே மாதிரி சமீபத்துல ஒரு ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் பார்த்தோம். அதாவது ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் ஞாபகம் இருக்கா? இந்த டூட்டோ அப்படிங்கிற ஒண்ணு. சோ இதுவும் நம்ம பார்த்தோம். இது எல்லாமே நம்ம சமீபத்துல பார்த்த அருணாச்சல் பிரதேஷ் சம்பந்தப்பட்ட செய்திகள். ஓகேவா? அடுத்த கேள்வி அவார்டு. யாருக்கு என்ன அவார்ட் கொடுக்க போறோம் அப்படின்னா, இந்த தாத்தா இருக்கார்ல, இந்த தாத்தா கிட்டத்தட்ட 82 வயசு ஆச்சு. எந்த ஊர்ல உள்ள தாத்தா அப்படின்னா பூனேல உள்ள தாத்தா. ஓகேவா? சோ டக்குன்னு பாக்குறதுக்கு வந்து அந்த நிஜாம் பாக்கு ஆட்ல வரக்கூடிய அந்த மோடி மாதிரியே ஒருத்தர் வருவாரு. டக்குன்னு பார்க்க அவரை மாதிரியே இருக்கு. சோ இவர் வந்து ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட். ஓகே, ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர். சோ அதாவது இந்தியாவிலே இல்ல, உலகத்திலே வந்து சுற்றுச்சூழலுக்காக, என்விரான்மெண்ட்டுக்காக கொடுக்கக்கூடிய உயரிய விருது என்ன அப்படின்னா சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் அவார்டு அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேவா? அந்த விருது இந்த வருஷத்துக்கு நம்ம இந்தியால உள்ள
மாதவ் கேட்கிலுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஹூ won the சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் அவார்ட்? பூமியின் சாம்பியன்ஸ் விருதை வென்றவர் யார் அப்படின்னா மாதவ் கேட்கில். இந்த அவார்டு வந்து 6 பேருக்கு கொடுப்பாங்க மக்களே. அதுல இந்தியாவில் உள்ள ஒருத்தர் இருக்காரு, அதுதான் மாதவ் கேட்கில் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ எப்படி கேட்டாலும் ஆன்சர் போட்டுறணும். எப்படி கேட்டாலும் ஆன்சர் போட்டு. இந்த அவார்டு யார் கொடுத்தாங்க அப்படின்னா யுஎன்இபி, யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம், அதாவது நமக்கு ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் அமைப்பு தான் வந்து இந்த விருதை கொடுக்குறாங்க. யாருக்குன்னா மாதவ் கேட்கில். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் முக்கியமான அப்பாயின்மெண்ட். இன்னைக்கு முதல்ல அவார்டு கொடுத்தாச்சு. இப்ப யாருக்கு நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்துடலாம். அதாவது இவர் இருக்கார்ல, சோ இவருடைய பெயரு, இவருடைய இது என்ன அப்படிங்கறது நம்ம உள்ள போய் பார்க்கலாம். ஓகேவா? கொஞ்சம் டேஞ்சரான ஆளு, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும் மக்களே. சோ ஹூ இஸ் அப்பாயிண்ட் as the interim prime minister of சிரியா? சிரியாவின் இடைக்கால பிரதமராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா இந்த முகமது அல் பஷீர். இவருடைய பெயர் என்னது? முகமது அல் பஷீர் அப்படிங்கிறவங்க. சோ சிரியா அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு சிரியால நிறைய பிரச்சனை இருக்கு. சிம்பிளா, அதாவது ரொம்ப டீப்பாலாம் உள்ள போல, ஜஸ்ட் ஒரு விஷயம் சொல்றேன். என்ன அப்படின்னா, அதாவது சிரியா பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மன்னர் ஆட்சி மாதிரி தான் போயிட்டு இருந்து. அதான் இந்த அல் ஆசாத்ன்னு இருக்குல்ல, சோ அல் ஆசாத் அப்படிங்கிற இந்த ஒரு குடும்பம் தான் வந்து அதை வந்து ஆட்சி செஞ்சுட்டே இருந்துச்சு. ஓகேவா? சோ அதாவது அது 2010களுக்கு மேல வரும்போது என்ன அப்படின்னா அந்த மாதிரிலாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு வந்து ஒரு டெமோக்ராட்டிக், ஒரு அதாவது ஒரு ஜனநாயக ஆட்சி தான் வேணும், அதாவது வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி, ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குரூப் வந்து எழுந்து நிறைய சண்டைலாம் போட்டுச்சு. சோ அது வந்து அது வந்து நான் வயலண்டா முறையில போயிட்டு இருந்து, அதுக்கப்புறம் சும்மா இருந்தா பிடிக்காது, அது உங்க கையில வந்து ஆயுதங்களை சில பேர் கொடுக்குறாங்க. அதாவது இந்த அமெரிக்கா ரஷ்யால உள்ள சில பேர் வந்து இவங்க கையில ஆயுதங்கள் கொடுக்குறாங்க. சோ இப்ப என்ன அப்படின்னா சிம்பிளா சொல்றேன், இதுக்கு நானே கொஞ்சம் குழப்பிட்டேன்னு நினைக்கிறேன் உங்களை. அதாவது மக்களே, அல் அசாத்னு ஒரு குரூப், ஓகேவா, ஒரு ஃபேமிலி. இந்த ஃபேமிலி தான் வந்து சிரியாவை காலத்துக்கு ஆண்டுட்டு இருந்தாங்க. ஓகேவா? சோ என்ன அப்படின்னா வந்து இந்த 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 இது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குரூப் கிளம்புனாங்க. ஓகேவா? எங்களுக்கு வந்து நேர்மையான டெமோக்ராட்டிக் ஆட்சி தான் வேணும் அப்படின்னு. அப்ப இவங்க கையில எல்லாத்தையும் வந்து எனக்கு கொஞ்ச நாள்ல என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா துப்பாக்கி ஆயுதம் கிடைச்சிச்சு. ஓகேவா? இவங்க கையில எல்லாத்துலயும் ஆயுதம் கிடைச்சு ஒவ்வொரு குரூப்பும் வந்து இந்த அல் அசாத் குரூப்பை தாக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? இந்த அல் அசாத் குரூப்பை சப்போர்ட் பண்றது யாரு அப்படின்னா ரஷ்யா. சோ ரஷ்யாவும் ஈரானும் இவங்களுக்கு பயங்கர சப்போர்ட் பண்றாங்க. அப்ப மிச்சம் இருக்க குரூப்புக்கு, ஒரு குரூப்புக்கு யுஎஸ்ஏ சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு குரூப்புக்கு வேற கண்ட்ரி சப்போர்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இவங்களுக்கு இந்த குரூப், இந்த அல் அசாத் குடும்பத்துக்கு ரஷ்யா சப்போர்ட், ஆப்போசிட் குரூப்புக்கு வந்து யுஎஸ்ஏ சப்போர்ட், இவ்வளவு தான். ஓகேவா? சோ இப்ப இங்க வந்து இந்த குரூப் எல்லாம் சேர்ந்து இங்க இந்த இந்த ஆட்சி கவுத்துட்டாங்க. ஆட்சி கவுத்துட்டாங்கன்னா இங்க உள்ள முக்கியமான சிட்டியான அலப்போ அலப்போ அப்புறம் ஹோம்ஸ், இந்த 3 நகரம் முக்கியமான நகரம். இந்த 3 நகரத்தையும் பிடிச்சிட்டாங்க ஆயுதம் ஏந்தி. அதாவது ஆயுதம் ஏந்தி. ஓகேவா? ஒரு டெமோக்ராட்டிக் வேல இல்ல, ஒரு வயலண்டான முறையில பிடிச்சிட்டாங்க. அதனால வந்து அல் அசாத் குடும்பத்துல லாஸ்டா பிரசிடென்டா இருந்த பஷார் அல் அசாத் இப்ப என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா நேரா வர்த்தா மாமா ட்ர் அப்படிங்கிற மாதிரி ரஷ்யாவிலே போய் செட்டில், இப்ப ரஷ்யாவிலே போயிட்டாரு. சோ ரஷ்யா வந்து இப்ப ஒரு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து இவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்கல்ல, இப்ப ஆக்கிரமிச்சிருக்க குரூப்புக்கு பேர் என்ன அப்படின்னா அங்க அங்க ஆள்ற குரூப் பேர் என்ன அப்படின்னா ஹயாத் தஹீர் அல் அசாம் அல் ஷாம். ஓகேவா? சோ ஹயாத் தஹீர் அல் ஷாம் அப்படிங்கிற குரூப். சோ இவங்க என்ன குரூப் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா சிரியால உள்ள அல் கொய்தா குரூப். ஓகேவா? அதாவது சிரியால உள்ள அல் கொய்தாவுடைய பிரான்ச் தான் இந்த இந்த ஹெச்ஏஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹெச்ஏஎஸ் சொல்லுவாங்க, ஹயாத் தஹீர் அல் ஷாம் அப்படிங்கிறது. சோ இதுல உள்ள அந்த முகமது அல் பஷீரை இப்ப தற்காலிக பிரதமரா வந்து நியமனம் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இவங்களும் நல்லவங்க இல்ல, அவங்களும் அங்க உள்ளே பாவப்பட்டவங்க யாருன்னா அந்த மக்கள் தான் பாவப்பட்டவங்க. ஓகேவா? சோ அதாவது ஏதாவது ஒரு நாடுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா, அதாவது ரஷ்யாவும் யுஎஸ்ஏ உள்ள போயிடும், டைரக்டா அடிச்சுக்க மாட்டானுங்க. என்ன அப்படின்னா இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை வந்தா நீ அட்ரா மச்சான் நான் பாத்துக்கிறேன், இந்த சைடு ஒருத்தன் இருப்பான், அந்த சைடு என்ன ஒருத்தன் இருப்பான், இந்த மாதிரிதான் நடக்கும். இதே தான் வந்து சிரியால நடக்குது. ஓகேவா? சோ இப்ப அங்க யார் இடைக்கால பிரதமர் அப்படின்னா நமக்கு முகமது அல் பஷீர் அப்படிங்கிறவங்க. சோ அதே மாதிரி வேற கொஞ்சம் பேரை பத்தி கொடுத்துருக்கேன். சோ இந்த கொஸ்டின்ல போய் அதை காமிச்சிருங்க, எழுத இடம் இல்ல. இந்த அனுஷ்கா காலே அப்படிங்கிறவங்க இருக்காங்கல்ல, இவங்க வந்து ஒரு பிரிட்டிஷ் இந்தியன். ஓகேவா? அதான் நமக்கு பிரிட்டிஷ்ல வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டின்னு இருக்குல்ல, அந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியோடைய யூனியன் இருக்குல்ல, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனுடைய பிரசிடென்டா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த அனுஷ்கா காலே அப்படிங்கிறவங்க. ஹர்மீத் தில்லியோனும் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. அமெரிக்கால வந்து அசிஸ்டன்ட் அட்டார்னி ஜெனரல். ஓகேவா? அதாவது நம்ம நம்ம இப்போ இந்தியால நம்ம அட்டார்னி ஜெனரல் தலைமை வழக்கறிஞர்னு சொல்லுவோமா, அவங்களுக்கு கீழே சாலிசிட்டர் ஜெனரல் ஒருத்தங்க இருப்பாங்க. சோ அதே மாதிரி இங்க வந்து அசிஸ்டன்ட் அட்டார்னி ஜெனரல். ஓகேவா?
அந்த அமெரிக்காவினுடைய துணை தலைமை வழக்கறிஞரா வந்து யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு இந்தியரை வந்து ட்ரம்ப் தேர்ந்தெடுத்திருக்காங்க. பெண்மணி, ஓகேவா? ஹர்மீத் தில்லியோனை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் போயிடலாம் மக்களே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ். என்ன ரிப்போர்ட் அப்படின்னு பாத்துடலாம். சோ இந்த ரிப்போர்ட்ல யார் ஃபர்ஸ்ட் இருக்க போறாங்க அப்படின்னா ஐஐடி டெல்லி தான் ஃபர்ஸ்ட் இருக்க போறாங்க. ஐஐடி டெல்லி நிறைய இதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தே கிடையாது. மோஸ்ட்லி நம்ம ஐஐடி மெட்ராஸ் இருப்போம், பாம்பே இருக்கும், ஐஐஎஸ்சி பெங்களூர் இருக்கும். ஸோ ஐஐடி டெல்லி ஒரு இதுல முதல் முறையா வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா விச் இந்தியன் யூனிவர்சிட்டி டாப் தி QS சஸ்டைனபிலிட்டி ரேங்கிங்ஸ் 2025. QS நிலைத்தன்மை தரவரிசை. இந்த தரவரிசையில இந்திய பல்கலைக்கழகத்துல எது முதலிடம் பிடித்தது அப்படின்னா நமக்கு ஐஐடி டெல்லி. ஓகேவா? சோ மொத்தமா இந்த ரேங்கிங்ல உலக அளவுல யார் முதலிடம் அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ. ஸோ டொரண்டோ பல்கலைக்கழகம்னு ஒண்ணு இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னா கனடால இருக்கு. இதுதான் வந்து உலகத்திலே முதலிடம். சோ இந்தியால முதலிடம் எது அப்படின்னா ஐஐடி டெல்லி. அப்போ இதுக்கு உலக குளோபலா இதோட ரேங்க் எவ்வளவு அப்படின்னா 171. ஓகேவா? இந்தியால ஃபர்ஸ்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சஸ்டைனபிலிட்டின்னு சொல்லும்போது இதுல முக்கியமா வந்து அதாவது வந்து சுற்றுச்சூழலை வச்சுதான் இந்த ரேங்கிங் கொடுப்பாங்க. என்விரான்மெண்டல் இம்பாக்ட், சோசியல் இம்பாக்ட். ஓகேவா? சோ சமூக தாக்கம், சுற்றுச்சூழல் தாக்கம், அதே மாதிரி ஆட்சி செய்யறது எப்படி, கவர்னன்ஸ். ஓகேவா? இந்த மூணுத்தையும் வச்சுதான் இந்த ரேங்கிங் போடுவாங்க. அதுல நமக்கு இந்தியால ஐஐடி டெல்லி ஃபர்ஸ்ட். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. ஸ்போர்ட்ஸ் நியூஸ் போயிடலாம். ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல இது என்ன விளையாட்டுன்னு தெரியுதா? பார்க்கும்போது என்ன விளையாட்டுன்னு கண்டுபிடிக்க முடியுதா மக்களே? சோ கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஹேண்ட்பால். ஓகேவா? சோ நிறைய பேர் விளையாடி இருப்பீங்க. யாரெல்லாம் விளையாடி இருக்கீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஹேண்ட்பால் வந்து என்ன அப்படின்னா 20வது ஏசியன் விமன்ஸ் ஹேண்ட்பால் சாம்பியன்ஷிப், 20வது ஆசிய பெண்கள் கைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியை வென்ற நாடு எது? வென்ற நாடு எங்க நடைபெற்றது அப்படின்னா போட்டி எங்க நடைபெற்றதுன்னா நம்ம ஊர்ல நியூ டெல்லியில. ஓகேவா? ஜெயிச்சது யார் அப்படின்னா ஜப்பான்காரங்க. முதலிடம் ஜப்பான், 2வது இடம் சவுத் கொரியா, தென்கொரியா. இந்தியா எத்தனாவது இடம் அப்படின்னா 6வது இடம் வந்து இந்தியா வந்திருக்கு. ஹேண்ட்பால்ல ஒரு டீம்ல எத்தனை பேர் ஆடுவாங்க அப்படின்னா 7 பேர் ஆடுவாங்க அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு எஸ்எஸ்சி போன்ற எக்ஸாம்ல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதாவது ஏதாவது ஒரு விளையாட்டு கொடுத்துட்டு இந்த விளையாட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்லாம் கேட்பாங்க. ஓகேவா? சோ நேத்து கூட ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன் சார், நம்ம கிளாஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னு. சோ இன்னொரு விஷயம் முக்கியமா இப்ப யாரெல்லாம் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க மக்களே. சோ வீடியோ நிறைய பேர் பாக்குறீங்க, நான் லைக் கம்மியா பண்றீங்க. நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது டக்குனு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன் அப்படிங்கிறது. மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த கேள்வி போயிடலாம். நெக்ஸ்ட் முக்கியமான தினங்கள் போயிடலாம். இம்பார்ட்டன்ட் டேஸ்ல நேத்து ஒரு டே விட்டுட்டோம். மலை தினம், சர்வதேச மலை தினம். இன்டர்நேஷனல் மவுண்டன் டே என்னைக்கு அப்படின்னா நமக்கு டிசம்பர் 11. இதனுடைய தீம் என்ன அப்படின்னா விமன் மூவ் மவுண்டன்ஸ். ஓகேவா? விமன் மூவ் மவுண்டன்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு இதனுடைய தீம். ஓகேவா? சோ பெண்கள் மலைகளை நகர்த்துகிறீர்களா? பெண்கள், அதாவது இது நம்ம அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டாம். இத இங்கிலீஷ்ல பாத்துக்கோங்க. சோ டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்க அப்படின்னா விமன் மூவ் மவுண்டன்ஸ் அப்படின்னா பெண்கள், அதாவது மலையை பெண்கள் நகர்த்தினர் அந்த மாதிரிலாம் வரும். சோ அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. விமன் மூவ் மவுண்டன்ஸ்னே வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி இது கேட்கறது ரொம்ப கம்மி. இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு. ஓகேவா? சோ இந்த நாள் வந்து 2003 தான் இப்படி ஒரு தினம் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி அதாவது முக்கியமான நாட்கள்ல வந்து தீம் கேட்பாங்க மக்களே. சோ இந்த மாதிரி எல்லாம் தீம் கேட்க மாட்டாங்க. நாள் எந்த நாள்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னைக்கு டிசம்பர் 12ஆம் தேதி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா யுனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் டே, உலக சுகாதார பாதுகாப்பு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா இன்னைக்கு டிசம்பர் 12ஆம் தேதி மக்களே. இதற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா ஹெல்த் இட்ஸ் ஆன் த கவர்மெண்ட். ஓகேவா? சுகாதாரம் அரசினுடையது, அரசுடைய கடமை. சுகாதாரம் வந்து அரசாங்கத்தினுடைய கடமை. ஹெல்த் இட்ஸ் ஆன் த கவர்மெண்ட் அப்படிங்கறதா இதனுடைய தீம், கருப்பொருள். ஓகேவா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன். 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னா அக்டோபர் 2024 இருந்து செப்டம்பர் 2025 கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கான நம்ம கவர் ஆயிடும் மக்கள். அதாவது செப்டம்பர்னு சொல்லும்போது நம்ம குரூப் 2 எக்ஸாம் வரைக்கும் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்புவோம். அதே மாதிரி வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பிடிஎஃப் அனுப்புவோம். இந்த மாதிரி மாசத்துக்கு 4 வரும், 4 டெஸ்ட்டும் வந்துடும். லாஸ்ட்ல மந்த்லியா கம்பைல் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வச்சோம். இந்த மாதிரி 12 மாசத்துக்கு உங்களுக்கு வரும். ஓகேவா? சோ இல்ல தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கும்.
மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதுல என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கிளாஸ்ல எடுத்தது இது வந்து ஃபர்ஸ்ட் அதாவது வாரந்தோறும் அனுப்புவோம்னு சொன்னேன்ல. இது டிசம்பர் 1 to 7 குள்ளது ஆல்ரெடி ஸ்டூடண்ட்ஸ்க்கு போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு. ஸோ இது வந்து நமக்கு கிளாஸ்ல எடுக்கிறது, கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், இது போக நிறைய இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் இதுல ஆட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி வந்து இதுல இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும் மக்களே. ஸோ டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங், அதே மாதிரி சூஸ் த கரெக்ட் பேர், இந்த மாதிரி தான் நமக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ யாரெல்லாம் வேணுமோ நீங்க வந்து 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதை மட்டும் பார்த்தாலே போதும், வேற எதுவும் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன், நம்மளுடைய ஃபேவரட்டான செக்ஷனு. ஸோ இதுல நேத்து கேட்ட கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி பாரதியார். ஓகேவா? ஸோ இப்போ இன்னைக்கான கேள்வி வந்து ஒரு கணக்கு கேள்வி மக்களே. The population of a town is increasing at the rate of 8% per annum. It was 8,1900 in the year 2021. Find the population in the year 2019. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 8% அதிகரிக்கிறது. 2021ஆம் ஆண்டு மக்கள் தொகை 8,01,900 ஆக இருந்தது. 2019 ஆண்டின் மக்கள் தொகையை காண்க அப்படின்னு. இதற்கான சரியான விடை என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும். அதே மாதிரி பாக்குறவங்க எல்லாம் மறக்காம லைக் பண்ணுங்க, பாக்குறவங்க கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சரை போடுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு டெலகிராம் சேனல் இருக்கு மக்களே. ஸோ இந்த டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த டெலகிராம் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல டெய்லி குவிஸ் போடுவோம், நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம், அதே மாதிரி வந்து நம்ம இன்ஸ்டன்ட் நியூஸ் எல்லாமே நம்ம அதுல வரும். அதனால மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட் இவ்வளவு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாரும் ரிப்பீட் பார்த்துலாம், என் கூட சேர்ந்து ஆன்சர் போடுங்க. வைக்கம் விருது தேவனூர மகாதேவா, அதுக்கு அடுத்து வந்து சுடுமண்ணாலான பதக்கம் வெம்பக்கோட்டையில கண்டெடுக்கப்பட்டது. இந்த முக்கிய மந்திரி பௌஷ்டிக் அல்பகர் திட்டம் வந்து குஜராத்தினுடையது. ஈகிள்னஸ் பேர்ட் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா வந்து அருணாச்சல் பிரதேஷ். இந்தியா ஸ்கில்ஸ் ரிப்போர்ட்ல டாப் மகாராஷ்டிரா. சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் அவார்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மாதவ் கேட்கில். நெக்ஸ்ட் இன்டரிம் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் சிரியா வந்து முகமது அல் பஷீர். இந்த QS சஸ்டைனபிலிட்டி ரேங்கிங்ஸ்ல வந்து IIT டெல்லி முதலிடம். நெக்ஸ்ட் ஏசியன் விமென்ஸ் ஹேண்ட்பால் சாம்பியன்ஷிப்ல வந்து ஜப்பான் ஜெயிச்சிருக்காங்க மக்களே. இன்டர்நேஷனல் மவுண்டன் டே டிசம்பர் 11, யுனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் டே டிசம்பர் 12. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதான் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டென்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளை காலைல 5 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.